சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சாலைகள் சீரமைப்பு குறித்து பேச மறுக்கப்பட்டதால் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சி மன்ற சாதாரண கூட்டம் வியாழனன்று மாலை ரிப்பன் மாளிகையில் நடந்தது. கூட்டத்திற்கு மேயர் சைதை துரைசாமி தலைமை தாங்கினார். கூட்டம் துவங்கியதும் சென்னையில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்தது குறித்து திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பேச முயன்றனர். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்தனர். இன்றைய தினம் சென்னையில் ஒரு 2 நாள் பெய்த மழைக்கு சாலைகள் எல்லாம் பழுதடைந்த நிலையில் உள்ளன. மேலும் சென்னை நகர மக்கள் இன்றைய தினம் அச்சத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சுகாதார பிரச்சனை, கொசு தொல்லை, சாலைகள் சரியில்லை, குப்பைகள் அங்கங்கே தேக்கம், இது போன்ற பிரச்சனைகளை பற்றி பேசும் என்றால் அதை அவர் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தனிநபர் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பாக இன்றைக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சியில் சென்னையில் ஒரு மேம்பாலம் கூட கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றன. மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக இந்த மாவட்டத்துக்கு குறித்து எடுத்து வரவில்லை. ஆகவே அதை கண்டித்து இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வெளிநடப்பு செய்திருக்கிறோம். பின்னர் அம்மா உணவகங்களின் பணிகளை கவனிப்பதற்காக புதியதாக வருவாய் அலுவலர் நியமிப்பது, பாண்டி பஜாரில் நடைபாதை மற்றும் தணிகாச்சலம் தெருவில் அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடம் அமைப்பது உள்ளிட்ட 62 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.